மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாட்டிலுமே இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ரொம்பவே கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சமயத்துல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல பெண்கள் ஒரு வினோதமான முறையில போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பெண்கள் பாத்தீங்கன்னா மேலாடை அப்படிங்கறது அணியாம அவங்களுடைய உடம்புல ரஷ்யா, அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளுடைய கொடிய அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வினோதமான முறையில போராட்டம் நடத்தினாங்க. எதுக்காக அந்த போராட்டம் நடத்தினாங்க, ஏன் அந்த போராட்டம் நடத்துக்கான காரணம் என்ன, அதை ஏன் மார்ச் 8 அன்னைக்கு நடத்துறாங்க, அதுல ஏன் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளோட கொடிய அவங்க அந்த போராட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மார்ச் 8 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த அன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல இந்த போராட்டமானது நடக்குது. பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேலாடை அப்படிங்கிறது அணியாம அவங்களுடைய உடம்புல ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் யூனியனுடைய கொடியை பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு ஃபாசிசம் எபிடமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எழுதி அவங்க அந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. எதுக்காக அந்த போராட்டம் அப்படின்னா யூரோப்ல ஃபாசிசமா ஒரு எண்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஃபாசிசம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சித்தாந்தம், அதாவது பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகார ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஃபெமினிஸ்ட் குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டமானதை நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி ஃபாசிசம் அப்படின்னா என்ன? ஃபாசிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சித்தாந்தம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய முசோலினி அப்படிங்கிறவர் தான் இந்த சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்துறாரு, இந்த ஆட்சி முறையை பயன்படுத்துறாரு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு அதிகாரி இருக்காருல்ல, தலைவர் அப்படிங்கிறவர், அவருடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள், எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் அதை மக்கள் மேல திணிப்பாங்க. அதாவது மக்களுக்கு அது நல்லதா கெட்டதா, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்கஷனோ எந்த ஒரு கண்ணோட்டமோ இல்லாம தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு அதிகாரியை சொல்றாங்கன்னா அதை மக்கள் எல்லாரும் கட்டாயம் பின்பற்றணும் அப்படிங்கிறத அந்த ஃபாசிசம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு அதிகாரத்துவ ஆட்சி, அதாவது சர்வாதிகார ஆட்சி, அவங்க சொல்றதுதான் சட்டம். அதாவது மக்களுக்காக அரசு அப்படிங்கிற காலம் போய் அரசுக்காக தான் மக்கள் அப்படிங்கிற நிலைமை தான் இந்த ஃபாசிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சர்வாதிகார ஆட்சி இப்போ உலகம் முழுவதும் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இப்ப ரீசெண்டா அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா புது ஆர்டர்ஸை போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த திட்டத்துக்கெல்லாம் மக்கள் ஒத்துழைக்கிறாங்களா, மக்களுக்கு அது ஒப்புதல் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு கருத்துமே இல்லாம அவருடைய எண்ணம், அவருடைய கருத்து என்னவோ அதை ஒரு சட்டமா ஏற்றி வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் ரஷ்யால இருக்கக்கூடிய ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புதினும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். அவர் ஒரு ரூல்ஸ், ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னா அது உலகம், அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் கட்டாயம் பின்பற்றிதான் ஆகணும். அதுக்கு ஒரு மறுகேள்வியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிறது ரொம்பவே தலையோங்கிட்டு போயிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அதை ஒரு எண்டுக்கு கொண்டுட்டு வரணும், அதை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபெமினிஸ்ட் குரூப், இந்த ஃபெமன் அப்படிங்கிற இந்த ஃபெமினிஸ்ட் குரூப்பை சேர்ந்த இந்த பெண்கள் இந்த போராட்டமானதை நடத்தினாங்க. ஸோ இந்த போராட்டமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசிசம் அப்படிங்கிறத ஒரு எண்டுக்கு கொண்டுட்டு உலக நாடுகள் எல்லாத்துமே ஃபெமினிசம் அப்படிங்கிறது தான் இருக்கணும், ஃபாசிசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த போராட்டத்தையும் அவங்க நடத்தினாங்க. இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே இந்தியாவில் பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்றாங்களா, இல்ல இந்தியாவிலையும் சில இடங்கள்ல ஃபாசிசம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். ஸோ இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.